ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லாமிஸ் தியரம் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து கான்வர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அதை பற்றி பார்த்தோமா. அதே கான்வர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் தான். பட் லாமி அப்படிங்கிற ஆத்தர் வந்து இந்த லாவை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து ப்ரூஃப் வந்து ட்ரிகனோமெட்ரிக்கல் ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆத்தர் வந்து இந்த தியரத்தை சஜஸ்ட் பண்ணதுனால அவர் நேம்லேயே வந்து இது லாமிஸ் தியரம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இஃப் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஆர் இன் ஈக்விலிபிரியம், each force is proportional to the sine of the angle between other two அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அதே டயக்ராமை தான் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் டயக்ராம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஓங்கிற பாயிண்ட்டு, இது எல்லு, இது எம்மு, இது என் அப்படிங்கிற பாயிண்ட்டு, இங்கே வந்து பி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும், இங்கே ஏ அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா இந்த பேரலோகிராமை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து ரிசல்டண்ட்டாக வந்து வச்சுருப்போம். ஸோ இதே டயக்ராமை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ரிசல்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து சைன் ரூல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சைன் ரூலுங்கிறது என்னது அப்படின்னா, இப்போ ஓஏ இதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஓஏ டிவைடட் பை சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ பார்க்கணும். ஓஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓடிஏ அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓஏக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஆங்கிள் டி. அப்போ சைன் ஆஃப் ஆங்கிள் டி அப்படின்ட்டு வரும். அதை சைன் ஓடிஏ அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? இதே மாதிரி இந்த டயக்ராம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சைடு என்னது இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடி அப்படிங்கிற இந்த சைடை எடுங்க. ஓடி அப்படிங்கிற இந்த சைடை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா ஓடி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரலாக இருக்கிறது வந்து இந்த ஆங்கிள். அப்போது ஆங்கிள் டிஏஓ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது போக உள்ளது இதுவா, அப்போ ஏடி எடுக்கணும். ஏடி எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரலாக உள்ளது வந்து ஓ, அப்போ டிஓஏ அப்படின்ட்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் எப்படி எழுதியிருப்பீங்க அப்படின்னா ஓஏ பை சைன் ஆங்கிள் ஓடிஏ இஸ் ஈக்குவல் டு ஏடி பை சைன் ஆங்கிள் டிஓஏ இஸ் ஈக்குவல் டு டிஓ பை சைன் ஆங்கிள் ஏஓடி அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதியிருப்போம். But angle ODA is equal to angle BOD is equal to 180 minus angle MON அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் பிஓடி, ஆங்கிள் பிஓடிங்கிறது வந்து இப்படி இருக்கும். இது வந்து பி, இது வந்து ஓ, இது வந்து டி. அதை மாதிரி எம்ஓஎன் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட எக்ஸ்டென்ஷனில் தான் வந்து உங்களுக்கு வந்து எம் வந்து இருக்கும். ஓஎன் பார்க்கும்போது ஓ இந்த இருக்குது, என் வந்து இப்படி வரும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைனில் உள்ளது. அப்போ எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எம்ஓஎன்னையும் பிஓடி இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 180 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ பிஓடி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆங்கிள் எம்ஓஎன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி சொன்னோம் அப்படின்னா சைன் ஆஃப் ஆங்கிள் ஓடிஏ இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. சைன் 180 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் சைன் தீட்டா. ஸோ இப்படி எழுதிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ ஆங்கிள் டிஓஏ. டிஓஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராமில் டிஓஏ இதை மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது என்ஓஎல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்னு, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா எல் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் 180 டிகிரி. ஆக்சுவலாக இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா இதை எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா நம்ம இதை மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுருங்க. இங்கே என்னு, இங்கே வந்து ஓ, இங்கே ஏ, இங்கே வந்து எல் அப்படிங்கிறது வரும். இதிலேருந்து இப்படி போகிறது தான் வந்து உங்களுக்கு வந்து டி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 180. ஸோ 180 எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த என்ஓஎல்லையும் டிஓஏவையும் ஆட் பண்ணும்போது தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்னது கிடைச்சிடும்னா சைன் ஆஃப் ஆங்கிள் டிஓஏ இஸ் ஓடிஏ இஸ் ஈக்குவல் டு சைன்
180 minus NOL அப்படின்ட்டு வரும். அகைன் sin of 90 minus theta is equal to sin theta. அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெப்பு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள் OAD. ஸோ ஆங்கிள் OAD இஸ் நத்திங் பட் சிமிலர்லி நீங்கள் அதே டயக்ராம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 மைனஸ் ஆங்கிள் BOA அப்படின்ட்டு வரும். 180 மைனஸ் BOA இஸ் ஈக்குவல் டு LOM அப்படின்ட்டு எழுத முடியும் நம்மளால். அப்போது நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் சைன் தீட்டாங்கிறதுனால சைன் LOM அப்படின்ட்டு வந்து எழுதிடலாம். அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா AOD அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிவிட்டு இதை MON வேல்யூஸை வச்சு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா OA பை ODAக்கு பதிலாக MONன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். DOAக்கு பதிலாக NOLன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். OADக்கு பதிலாக LOMன்னு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இது மூணையுமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு டயக்ராம்லேருந்து என்னது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டயக்ராம்லேருந்து என்னது கிடைக்கும் அப்படின்னா OAக்கு பதிலாக வந்து P, அதான் இப்படி தானே OA இருக்கும், இதுதான் வந்து Bன்னு இருக்கும், இது வந்து P, இது வந்து Q, இந்த ரிசல்டன்ட் வந்து R. ஸோ இதனோட வேல்யூ P, இதனோட Q, இதனோட வேல்யூ வந்து R அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். அப்போ P பை சைன் MON இஸ் ஈக்குவல் டு Q பை சைன் NOL இஸ் ஈக்குவல் டு R பை சைன் LOM அப்படின்ட்டு வந்து எழுதிக்கலாம். ஆனால் அகைன் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா MONங்கிறது என்னது இருக்குன்னா QRோட பிளேனில் வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டயக்ராம் ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து O, இதை வந்து A அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். அகைன் இது வந்து L, இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா எம்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னது இருக்குன்னா B அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து N, இந்த இடத்துல என்னது இருக்குது அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பேரலோகிராமை நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா இதை மாதிரி வந்து உங்களுக்கு வருது. ஓகேவா, Dங்கிறது இது வந்து ரிசல்டன்ட் அப்படின்ட்டு. OAங்கிற லைன் மேலே தான் உங்களுக்கு P இருக்குது, இங்கே தான் வந்து உங்களுக்கு Q இருக்குது, இதை தான் வந்து நம்ம R அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். அப்போது இதுக்கு பதிலாக P, இதுக்கு பதிலாக Q, இதுக்கு பதிலாக R போட்டுடலாம். MONல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MONங்கிறது வந்து இதுவா, இந்த MONல வந்து உங்களுக்கு என்னது இருக்கும் அப்படின்னா Qவும் Rவும் இருக்கும். Qவும் Rவும் வந்து MONல இருக்கும். சிமிலர்லி NOL பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது. NOLல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ Pயும் இருக்கும் Rவும் இருக்கும். ஓகேவா, சிமிலர்லி LOM நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் P இருக்கும் Qவும் இருக்கும். ஹென்ஸ் நம்ம எப்படி எழுதிட முடியும் அப்படின்னா இதை P பை சைன் ஆஃப் Q, R இஸ் ஈக்குவல் டு Q பை சைன் ஆஃப் P, R இஸ் ஈக்குவல் டு R பை சைன் ஆஃப் P, Q. அப்போது each force is proportional to the sine of the angle between other two அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ P இருந்தால் QR, Q இருந்தால் PR, R இருந்தால் PQ. ஸோ each force is proportional to the sine of the angle between other two அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து லாமிஸ் தியரம். இது வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ நெக்ஸ்ட் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா two forces acting on a particle, if the sum and difference of the forces are at right angles to each other, then show that the forces are of equal magnitude அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். two forces acting on a particle, ரெண்டு forces வந்து ஒரு பார்ட்டிக்கலில் வந்து ஆக்ட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஃபோர்ஸு, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஒரே பார்ட்டிக்கலில் வந்து ஆக்ட் ஆகுது. சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்னா P + Q, டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்னா P - Q. இது ரெண்டுமே வந்து ரைட் ஆங்கிளில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கும் வந்து ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். அதாவது P = Q அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா லெட் த ஃபோர்ஸஸ் P and Q acting at the point A is represented in magnitude and direction by the line AB and AD. ஸோ ABலையும்
ஏடிலையும் தான் இதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட் த பேரலோகிராம் பிஏடி. ஸோ பிஏடிங்கிற இந்த பேரலோகிராமை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தென் P plus Q. ஸோ P plus Q வந்து என்னது கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். P is nothing but AB and Q is nothing but AD. ஸோ பேரலோகிராமில் அப்படி நமக்கு என்னது தெரியும் அப்படின்னா AB plus AD is equal to resultant அப்படின்ட்டு வந்து நமக்கு தெரியும். ஸோ AB plus AD உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா AC அப்படின்ட்டு வந்து கிடைக்கும் இந்த டயக்ராம்லேருந்து. ஓகேவா? ஸோ AB plus AD equal to ACங்கிறது பேரலோகிராமில் அப்படி சொல்லிடுவோம். அப்போ ஏசிங்கிறது தான் வந்து சம் ஆஃப் த ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். P மைனஸ் Q பார்த்தோம் அப்படின்னா AB மைனஸ் AD அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கலாம். Pக்கு பதிலாக AB, Qக்கு பதிலாக AD அப்படிங்கிறதுனால. அப்போ AB இப்போது DAங்கிறது இருக்குல்ல, இந்த DAவை வந்து நம்ம இடம் மாற்றும் போது நமக்கு ஒரு மைனஸ் எக்ஸஸாக வந்து வரும். அப்போ DA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் AD அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கலாம். ஸோ AB மைனஸ் ADன்னு வரும். அதை வந்து AB ப்ளஸ் DAன்னு எழுதிக்கலாம். இதை முன்ன பின்ன மாற்றி எழுதணும். DA முதல்லையும் ABயை வந்து பின்னாடியும். ஸோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா DA ப்ளஸ் ABயை தானே வந்து பார்க்கணும். DA இந்த இருக்குது, AB இந்த இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் லாப்படி இது வந்து இதுக்கு தான் ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லிடலாம். திஸ் இஸ் நத்திங் பட் DB. அப்போது DA ப்ளஸ் AB இஸ் ஈக்குவல் டு DB அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் வந்து DB அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். It is given that AC and BD are at right angles. சம்மும் டிஃபரன்ஸும் ரைட் ஆங்கிளில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ஏசியும் பிடியும் வந்து ரைட் ஆங்கிளில் இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போது ஒரு பேரலோகிராமில் அதனோட டயகனல்ஸ் வந்து ரைட் ஆங்கிளில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேரலோகிராமை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து ராம்பஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து ஜியாமெட்ரியில் உள்ள ரிசல்ட்ஸ். இது வந்து சின்ன ஸ்கூல் லெவல்லையே வந்து படிச்சிருப்போம். ஒரு பேரலோகிராமில் ரெண்டு டயகனலும் வந்து 90 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரலோகிராமை வந்து நம்ம ராம்பஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ராம்பஸ்னா என்னதுன்னா அது ஸ்கொயர் மாதிரி தான். பேரலோகிராம்னா எப்படின்னு இருக்கும், இந்த மாதிரி சாய்வாக இருக்கும். சாய்வில் 4 சைடுமே வந்து ஒரே லெங்க்த்தாக வந்து இருக்கிறது தான் வந்து நம்ம ராம்பஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ எல்லா சைடுமே வந்து ஈக்குவல் லெங்க்த்தாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே P எடுத்திருக்கோம், இங்கே Q எடுத்திருக்கோம். கண்டிப்பாக Pயும் Qவும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தான் வந்து இருக்க முடியும். ஹென்ஸ் P and the two forces are equal in magnitude அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதான் வந்து இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா A and B are two fixed points on a horizontal line at a distance C apart. Two fine light strings AC and BC of length AB and A respectively support a mass at C. Then show that the tension in the strings are in the ratio B into A square plus C square minus B square is to A square plus B square minus C square. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ராப்ளமில் கொடுத்ததை வச்சு நம்ம வந்து டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா A and B are two strings. ஸோ ஏயும் பியும் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்ஸு ஃபிக்ஸ்டு ஆன் எ ஹாரிசான்டல் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் அட் எ டிஸ்டன்ஸ் C அப்பார்ட்னா இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து C. ஓகேவா? டூ ஃபைன் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லெங்க் AC அண்ட் BC. ஸோ ஏசிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, பிசிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து B, இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து A அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஷோ தட் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். ஸோ அப்போது வந்து டென்ஷனோட ரேஷியோவை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதனோட டென்ஷனை வந்து நம்ம T1 அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். இதனோட டென்ஷனை வந்து நம்ம T2 அப்படின்ட்டு வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி இருந்ததுன்னா டென்ஷனோட ரேஷியோ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு வெயிட் W அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த வெயிட் அப்போ இந்த ஈயை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு அது D அப்படின்ட்டு வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. Let T1 and the T2 be the tensions along the string CA and CB and W.
the Wங்கிறது வந்து weight of the mass acting vertically downwards. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா produce EC to AB. ECயை வந்து ABக்கு வந்து மீட் பண்ண போகிறோம் such that AB meet at the point D. ஓகேவா? Since C is at a rest under the action of three forces, Lami's theorem படி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா T1 by sin of angle ECB is equal to T2 by sin of angle ECA அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா sin of angle ECB is equal to ECB is nothing but sin of 180 minus theta. Sin of 180 minus theta is nothing but sin theta. அப்போ sin of DCB அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ sin of DCBன்னு எழுதிட்டோம் அப்படின்னா அகைன் DCB எப்படி எழுத முடியும் அப்படின்னா 90 மைனஸ் ஆங்கிள் ABC அப்படின்ட்டு எழுத முடியும். இது எல்லாமே இந்த டயக்ராம்லேருந்து தான். ஸோ டயக்ராமை நீங்கள் நல்லா பார்த்தாலே வந்து தெரியும். ஓகேவா? ABC அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்குது. அதை மாதிரி DCB பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 90 வரும். ஸோ அப்போது DCB தேவைன்னா 90 மைனஸ் ABC அப்படின்ட்டு எழுதிடலாம். sin of 90 மைனஸ் theta is nothing but cos theta. அப்போ cos of angle ABC அப்படிங்கிறது வந்து வரும். சிமிலர்லி ECB கண்டுபிடிச்ச மாதிரியே ECA கண்டுபிடிக்கணும். ECA கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு cos of angle ABC அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா T1 பை சைன் ஆஃப் ஆங்கிள் ECBக்கு பதிலாக காஸ் ஆஃப் ஆங்கிள் ABC, சைன் ஆஃப் ஆங்கிள் ECAக்கு பதிலாக காஸ் ஆஃப் ஆங்கிள் BAC அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரீப்ளேஸ் பண்ண பிறகு இதை கீழே கொண்டுட்டு வரணும், அதை மேலே கொண்டுட்டு போகணும். அப்போது உங்களுக்கு T1 by T2 இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆங்கிள் ABC பை காஸ் ஆஃப் ஆங்கிள் BAC அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். எப்போவுமே இந்த ஆங்கிளை பொறுத்த வரையில் மிடில் வேல்யூவை தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ காஸ் B பை காஸ் A அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். பட் நமக்கு வந்து காசுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ட்ரிகனாமெட்ரிக்கல் ஃபார்முலா காஸ் பிக்கு என்னது அப்படின்னா C² + A² மைனஸ் B² பை 2CA அப்படின்னும், காஸ் ஏக்கு ஃபார்முலா வந்து B² + C² மைனஸ் A² பை 2BC அப்படிங்கிற ஃபார்முலாவும் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா அதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ T1 by T2 ஈக்குவல் டு காஸ் பிக்கு பதிலாக இந்த வேல்யூவையும் காஸ் ஏக்கு பதிலாக அந்த வேல்யூவும் போடுங்க. இதில் 2C கேன்சல் ஆகிறது போக ரிமைனிங் வந்து உங்களுக்கு வந்து இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். டென்ஷன்ஸ் இந்த ஸ்ட்ரிங்கோட ரேஷியோ வந்து இந்த வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ இந்த ப்ராப்ளம் நமக்கு இது வந்து ப்ரூவ் ஆகும். Weights capital W, small w, capital W are attached to points B, C, D respectively of a light string AE where B, C, D divide the string into 4 equal lengths. If the string hangs in the form of 4 consecutive sides of a regular octagon with the ends A and E attached to the points on the same level, then show that W is equal to square root of 2 + 1 into W அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ வெயிட் கேபிட்டல் W, ஸ்மால் W, கேபிட்டல் W. ஸோ இது வந்து கேபிட்டல் W, இது ஸ்மால் W, இது கேபிட்டல் W attached to the points B, C, D in a of a light string AE. AEங்கிறது தான் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கு. where B, C, D divide the string into 4 equal lengths. If the string hangs in the form of a regular octagon. ஸோ ஆக்டகனுங்கிறது வந்து 8 சைடு உள்ள ஒரு ஷேப். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு வருமா, இது வந்து ஸ்கொயர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பென்டகன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெக்ஸகன். ஸோ இதை மாதிரி 8 சைடு உள்ளதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வந்து ஆக்டகன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கேபிட்டல் டபிள்யூக்கும் ஸ்மால் டபிள்யூக்கும் உள்ள ரிலேஷனை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ABCDE தான் வந்து நம்ம ரெகுலர் ஆக்டகன் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஆக்டகனோட ஒரு சைடோட டிகிரி என்ன, அப்படி ஆங்கிள் என்னங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ ரெகுலர் பாலிகனோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 2n - 4/n × 90 டிகிரி அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 சைட்ஸா. அப்போ n = 3ன்னு போட்டிங்க அப்படின்னா 2 × 3 - 4
by 3 into 90 அப்படிங்கிறது வரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். இது 6 minus 4 வந்து 2. அப்போ 2 into 30 வந்து நீங்கள் 60 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு சைடுமே வந்து 60 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இது வந்து ட்ரையாங்கிளில். ஸோ இதே மாதிரி ஆக்டகனில் பார்த்தோன்னா n = 8 போடணும். n = 8ன்னு போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு சைடும் 135 அப்படிங்கிறது வந்து வரும். சரி, அடுத்தது வந்து let the tensions in the portion AB, BC, CD, DE இந்த 4 டென்ஷன்ஸையும் நம்ம வந்து T1, T2, T3, T4 அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம். The string BC pulls B towards C. ஸோ ஸ்ட்ரிங் BC இருக்குல்ல, இந்த BCங்கிற ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்க அப்படின்னா pulls B towards C. Bயை வந்து C பக்கம் வந்து தள்ளும். அதே மாதிரி சியை வந்து பி பக்கமும் வந்து தள்ள ஆரம்பிக்கும். ஸோ அண்டு புல்ஸ் சி டுவர்ட்ஸ் பி. பியை சி பக்கமும் சியை பி பக்கமும் வந்து புல் பண்ணும். பட் த டென்ஷன் பீயிங் த சேம் த்ரூஅவுட் இட்ஸ் லென்த். ஆனால் அதில் ஃபுல்லாக வந்து டென்ஷன் வந்து சேமாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் யூஸ் டு டினோட் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட் BCD. இப்போ நமக்கு தெரியும்ல, முதலையே சொல்லிட்டோம், ஆக்டகனோட ஒவ்வொரு சைடுமே வந்து 135 அப்படின்ட்டு. ஸோ ஒரு சைடு தான் 135. இப்போ CBD பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள், அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் 135 தவிர இது 135 வந்து கிடையாது. ஸோ அப்போ அது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் 3 இதுவாக ஆங்கிளாக பிரிப்பீங்க. ஸோ 1 2 3 அப்படின்ட்டு 3 வரும். ஸோ அப்போ ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 45/2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஃபுல் 3 இதுவாக பிரியும். 135ங்கிறது 45 + 45 + 45 அப்படிங்கிறது வந்து பிரியும். அதுலேயும் இந்த சின்ன சைடு மட்டும் வேணும்னா இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஆங்கிள் C/2ங்கிறது வந்து உங்களுக்கு CBDங்கிறது வந்து வெறும் 45/2 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் therefore ஆங்கிள் BAD அப்படிங்கிறது பார்ப்போம். BADங்கிறது உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னா ஆங்கிள் ABC மைனஸ் ஆங்கிள் CBD அப்படிங்கிறது வந்து வரும். ஆங்கிள் ABCங்கிறது வந்து 135. ஏன்னா ஆக்டகனோட ஒவ்வொரு சைடு வந்து 135ன்னு சொல்லிட்டோம். ஆங்கிள் CBD தான் இப்போ 45/2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமா. ஸோ அதை போடுறோம். ஸோ போடும்போது உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 112.5 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா we know that every regular polygon is cyclic. எந்த ரெகுலர் பாலிகனுமே வந்து சைக்ளிக்னா என்னதுன்னா வந்து ஒரு இடத்துல ஆரம்பித்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து நிப்பாட்டுறதை தான் வந்து நம்ம சைக்ளிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். பாலிகன் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு என்னது தான் வந்து சைக்ளிக் தான் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ பாலிகனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஒரே சைக்கிளில் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். therefore angle EAB பார்த்தோம் அப்படின்னா வந்து 180 மைனஸ் ஆங்கிள் BDE அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ 180 மைனஸ் ஆங்கிள் BDE இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் CDE மைனஸ் ஆங்கிள் BDC அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இது எல்லாமே வந்து டயக்ராம்லேருந்து வந்து வரக்கூடியது. ஸோ ஆங்கிள் CDE இஸ் நத்திங் பட் த side of the polygon. ஸோ அது 135 தான். மைனஸ் BDC இதுவுமே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னா 22.5 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது வந்து 67.5 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் EABயையும் ஆங்கிள் ABDயையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். EABயோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமா 67.5ன்னு. ABDயோட வேல்யூ தான் முதல் லைன்லேயே கண்டுபிடிச்சி வச்சுட்டோமா 112.5ன்னு. ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 180 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ EAB + ABD = 180 அப்படின்னா என்ன மீனிங்கு? ஏஇயும் பிடியும் பேரலாக இருக்குது அப்படின்ட்டு மீனிங். ஸோ டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஏஇங்கிறது உங்களுக்கு இப்படி இருக்கும், பிடிங்கிறது வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ ஏஇயும் பிடியும் வந்து பேரலல் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ பேரலல் சொன்னதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த 3 ஃபோர்ஸஸுக்கும் வந்து நம்ம லாமிஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம் அப்போன்னா கேபிட்டல் டபிள்யூக்கு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த அதர் 2 வந்து ஆங்கிள் பி. ஸோ அதை தான் வந்து ஏபிசி அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்திருப்போம்.
அதே மாதிரி T2ங்கிற இந்த ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ வந்து 180 மைனஸ் ABL. ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ சைன் ஆஃப் 180 மைனஸ் ABL. சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் சைன் தீட்டா. அப்போ சைன் ABL அப்படின்ட்டே வந்துடும். ஆனால் ABL தான் வந்து சைன் 22.5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ சைன் 22.5ன்னு எழுதிடுவோம். ஏன் தெரியும் அப்படின்னா கீழே ரீசன் எழுதியிருக்கோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABL பொறுத்தவரையில் ஆங்கிள் ABL என்னது அப்படின்னா 90 மைனஸ் 67.5 அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது 22.5 அப்படின்ட்டு வந்து வந்துடும். therefore நீங்கள் T2 என்னது இப்போது இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா T2 வேணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ கேபிட்டல் W பை சைன் 135 இன்ட்டு சைன் 22.5 அப்படின்ட்டு வந்து வந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து கேபிட்டல் Wக்கும் T2க்கும் வந்து லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போது ஸ்மால் Wக்கும் T2க்கும் வந்து லாமிஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஸ்மால் Wக்கும் T2க்கும் பார்த்தோம் அப்படின்னா W பை ஆங்கிள் BCD. ஏன்னா Wக்கு ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ வந்து C. ஸ்மாலுக்கு நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து தெரியும். ஸோ சைன் ஆங்கிள் BCD இஸ் ஈக்குவல் டு T2 பை அதே மாதிரி தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைன் ஆஃப் 180 மைனஸ் ஆங்கிள் MCD. ஸோ T2க்கு வந்து ரெண்டு இது உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவில் வந்து ABLன்னு போட்டிருப்போம், ரெண்டாவதுல வந்து MCD போட்டிருக்கோம். ரெண்டுக்குமே சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ வந்து T2 தான். அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா W பை சைன் 135 இஸ் ஈக்குவல் டு T2 பை சைன் ஆங்கிள் MCDன்னு கிடைக்கும். சைன் ஆஃப் ஆங்கிள் MCD இஸ் நத்திங் பட் சைன் ஆஃப் 90 மைனஸ் 22.5. இது இங்கே போட்டிருக்கோம்ல. ஸோ இதே மாதிரி தான் வந்து இதை கண்டுபிடிப்போம். சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா. ஸோ அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா காஸ் 22.5 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு W பை 135 இன்ட்டு காஸ் 22.5 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் ABLக்கு பதிலாக 90 மைனஸ் 67.5 இதை சப்ட்ராக்ட் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து சைன் ஆஃப் 90 மைனஸ் 67.5 கிடையாது. ஏன்னா சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அதுவே இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்னா சைன் ஆஃப் 90 மைனஸ் 22.5 அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அதனால தான் இங்கே காஸ் 22.5 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இது வேறு இது வேறு, அதனால தான் இங்கே சைன் போட்டிருப்போம், இங்கே காஸ் போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா RHS ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து LHSம் வந்து ஈக்குவல். ஸோ LHSை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். LHS ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னது வந்துடும் அப்படின்னா ஸ்மால் W பை கேபிட்டல் W இஸ் ஈக்குவல் டு சைன் பை காஸ் அப்படின்ட்டு இருக்கும். சைன் பை காஸ் இஸ் நத்திங் பட் டேனு, அதனால டேன் 22.5 அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் இருக்குது. அதோட வேல்யூவை யூஸ் பண்ணி tan 22.5 ஓட வேல்யூ வந்து √2 மைனஸ் 1 அப்படின்ட்டு வந்து சொல்லிடுவோம். அப்போ ஸ்மால் W பை கேபிட்டல் W இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். ஸோ இதை வந்து காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணிடுங்க. காஞ்சுகேட்டுங்கிறது √2 + 1 பை √2 + 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து W இன்ட்டு √2 + 1 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா லாமிஸ் தியரம்னா என்னன்னு பார்த்து அதுக்குனோட தொடர்புடைய 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் என்னது அப்படின்னா சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் வந்து ரைட் ஆங்கிளில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூடுன்னு சொல்கிறது, அது வந்து மொதல் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து ரெண்டு டென்ஷன்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆனால் அந்த டென்ஷன்ஸோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். அது வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். லாஸ்ட்டாக பார்த்த ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 3 ஃபோர்ஸஸ், 3 வெயிட் கேபிட்டல் W ஸ்மால் W கேபிட்டல் Wங்கிற 3 ஃபோர்ஸஸ் வந்து வெயிட்ஸ் வந்து ஒரு ஆக்டகனில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த கேபிட்டல் Wக்கும் ஸ்மால் Wக்கும் உண்டான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அது வந்து தேர்டு ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸில் வந்து பாருங்கள்.